குட் மார்னிங் சார். இன்னைக்கு நம்ம வந்து மெரைட்டல் ரேப், அதாவது திருமண பந்தத்தில் கணவன் மனைவிக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்தா அது நம்ம இந்தியாவில் இந்த மனைவிக்கு என்ன நிவாரணம் தேடலாம்? அது இந்தியாவில் அது வந்து லீகலைஸ் செய்யப்பட்டுள்ளதா? மனைவிக்கான நிவாரணம் கிரிமினல் வழக்குகளில் நிவாரணம் இருக்கா, சிவில் லைபிலிட்டியில் நிவாரணம் இருக்கா அப்படின்ற குறித்து தான் பார்க்கணும். முதல்ல மெரைட்டல் ரேப்னா அப்படின்னா என்னென்னா, ரேப் அப்படின்னாலே ரெண்டு முக்கியமான டெஃபினேஷன் என்னென்னா, அகெயின்ஸ்ட் ஹர் வில் வித்தவுட் ஹர் கன்சென்ட், அதாவது அவங்க சம்மந்தம் இல்லாமல் அவங்க விருப்பம் இல்லாமல் பாலியல் தொல்லைகள் கொடுப்பது கற்பழித்தல் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படுது. பழைய சட்டமாக இருந்தாலும் சரி, புது சட்டமாக இருந்தாலும் சரி, அதுதான் விளக்கம். அப்போ ஒரு மனைவியாகப்பட்டவள் வந்து கணவன் வந்து அந்த மனைவியோட சம்பந்தம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் பாலியல் தொல்லைகள் கொடுத்தால் அதுதான் நம்ம வந்து மெரைட்டல் ரேப், அது திருமண பந்தத்தில் கற்பழித்தல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கா, அது வந்து தண்டனையாக்கப்பட்டுள்ளதா, அதுக்கு கிரிமினல்ல என்ன ரெமெடி, சிவில்ல என்ன ரெமெடி அப்படின்றது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம ரேப் அப்படின்னா பழைய ஐபிசியில் செக்ஷன் 375 போய் 375 ஐபிசி செக்ஷனில் தான் ரேப்னா என்ன அப்படின்னு, கற்பழித்தல்னா என்னன்ற விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது, டெஃபினேஷன். அது புது சட்டம் வந்து பாரதிய நியாய சன்னிதா, அதில் வந்து செக்ஷன் 63 பிரிவு 63ல் ரேப்னா என்ன விளக்கம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது டெஃபினேஷன். 376 ஐபிசி வந்து தண்டனைகள் பற்றி சொல்லுது. 64 பாரதிய நியாய சன்னிதா வந்து தண்டனைகள் குறித்து சொல்லுது. அதுக்கு ஈக்குவலன்ட் செக்ஷன் வந்து 64. இப்போ பழைய சட்டத்துக்கும் புது பழைய சட்டத்துல முதல்ல இந்திய தண்டனை சட்டத்துல அந்த மனைவி கற்பழித்தல் அதற்கு அது வந்து ரேப்பாக கருதப்படுமா அப்படின்னு அந்த 375 டெஃபினேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா 2 விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வயதுக்கு மேற்பட்டு, அதாவது 16 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண்ணோட ஆண், அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் 16 வயது பூர்த்தி அடைந்த பெண்ணு அந்த கணவன் ஆகப்பட்டவன் அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமலே கூட உடலுறவு வைத்து கொண்டால் அது வந்து கற்பழித்தல் குற்றம் ஆகாது அப்படின்னு செக்ஷன் 375 ஐபிசியில் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அப்போ 16 வயது பூர்த்தி அடைந்த ஒரு மனைவியின் வந்து கணவனோட விருப்பம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் கணவன் அந்த மனைவியை பாலியல் தொல்லைகள் கொடுத்தாலும் அது தண்டனை உட்படுத்த முடியாது, அந்த கணவனுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுவும் அந்த மனைவி எடுக்க முடியாது அப்படின்னு ஐபிசி 375ல சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஐபிசி 375 ரொம்ப முரண்பாடான ஒரு பிரிவு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆணின், அதாவது ஒரு குழந்தை, சைல்டு அப்படின்னு எங்க போய் பார்த்தாலும் 18 வயது பூர்த்தி அடையாத எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு தான் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2012ல் போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், குழந்தைகளை பாலியல் தொல்லையிலிருந்து வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். அந்த சட்ட பிரகாரம் ஒரு குழந்தையாக்கப்பட்டது ஆணாக இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, 18 வயது பூர்த்தி அடையாத எல்லாருமே பெண் தான், இது குழந்தை தான். இப்போ அந்த பாலியல் அந்த போக்சோ ஆக்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாரெல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து சட்டப்படி அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அதுல வந்து கணவன் மனைவி அப்படின்ற எந்த பாகுபாடும் பார்க்கப்படலை அதுல. அப்போ இப்போ இந்த 375 ஐபிசி என்ன சொல்லுது, 16 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண்ணு வந்து திருமணம் செய்யப்பட்டிருந்தால் அந்த பெண்ணை வந்து கணவன் வந்து அவங்க பெண்ணோட விருப்பம் இல்லாமலே பாலியல் தொல்லை கொடுத்தா அது குற்றம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா போக்சோ சட்டத்துல அந்த மாதிரி எந்த வேறுபாடும் பார்க்கப்படுறதில்லை. அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 16 வயதுக்கு பூர்த்தி அடைந்த பெண்ணை, மைனர் பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டால் அவனுக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம். கணவன் மனைவி என்ற ஸ்தானத்துல எடுக்க முடியாது. மைனர் கேர்ள், அந்த திருமணமே செல்லாது இல்லையா சட்டப்படி.
செல்லாது மைனர் திருமணம். அதனால என்ன பண்ணுவாங்க, சைல்ட் மேரேஜ் ஆக்டின் கீழேயும் அந்த நபருக்கு எதிராக சட்டம் பாயும். அப்போ 16ல இருந்து 18 வயதுக்கு இடையே உள்ள ஒரு பெண்ணை ஒரு நபர் திருமணம் செய்து கொண்டு திருமண பந்தத்துல பாலியல் தொல்லைகள் கொடுத்தால் அந்த நபருக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழும் அப்புறம் குழந்தைகள் திருமண சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கலாம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்டம் வந்து அந்த மாதிரி வயதுக்கு உட்பட்டவர்களை பாதுகாக்குது. ஆனா இப்போ நமக்கு பிரச்சனையே என்னன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி மைனர் திருமணம், குழந்தை திருமணம் வந்து அரிதாக தான் இப்போ நடக்குது, பழங்கால மாதிரி இல்லை. அதனால வந்து அரிதாக தான் நடக்குது. இப்போ 18 வயது பூர்த்தி அடைந்த பெண் வந்து திருமண வயது அடைந்தது, அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம். அவங்க மேஜர், அவங்க யாரோட சம்பந்தம் இல்லாமலும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா யார் வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த சட்டம், அது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் ஆயிடும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போ அந்த மாதிரி 18 வயது பூர்த்தியான ஒரு பெண்ணை அவருடைய கணவர் அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் பாலியல் தொல்லை கொடுத்தால் அதற்கு அந்த பெண்ணுக்கு என்ன நிவாரணம் இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஐபிசி முரண்பாடான சட்டத்தை சரி செய்யறதுக்காக போக்சோ ஆக்ட் இருக்கு. அதுல வந்து அந்த நிச்சயமா அந்த மைனர் குழந்தைக்கு நிவாரணம் உண்டு. திருமணமே ஆயிருந்தாலும் அது திருமணம் செல்லாது, போக்சோ கீழே பாலியல் தொல்லைக்கும் வழக்கு போடலான்னு. இப்போ இந்த புது சட்டம் இப்ப என்ன வந்திருக்கு, பாரதிய நியாய சன்னிதா சட்டம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2017ல இண்டிபெண்டன்ட் தாட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. இது போய் நீங்க படிச்சு பாருங்க, இண்டிபெண்டன்ட் தாட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த சட்டத்துல, அந்த தீர்ப்புல வந்து இந்த சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து திருமண பந்தத்துல இருக்கிற 16-18 வயதுக்குள்ள இருக்கிற அந்த ஐபிசி செக்ஷனை சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அறிவிக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த தீர்ப்புல அன்கான்ஸ்டியூஷனல் அறிவிக்கல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போக்சோ சட்டத்திலே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, சைல்ட் மேரேஜ் ஆக்ட்லயும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலான்றதுனால இந்த ஐபிசி செக்ஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியது பார்லிமெண்ட் தான். நாங்க அதை கை வைக்க விரும்பல. ஆனால் இனி வர காலங்கள்ல அந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் லாஸ் சொல்லுவோம் இல்லையா, 142 ஆர்டிகல்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் வந்து பாராளுமன்றம் புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டம் இயற்றி இருந்தா அந்த சட்டத்தை நடைமுறையில நம்ம பின்பற்றுவோம். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் லாவா இந்த புது சட்டம் பாரதிய நியாய சன்னிதா சட்டம் வர வரைக்கும் அந்த ஐபிசியை வந்து இப்படி படிக்க சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதாவது 16 வயதுன்றத 18 வயதா மாத்தினாங்க. அப்போ 18 வயது பூர்த்தி ஆயிட்ட கணவன் மனைவியோட சம்பந்தம் இல்லாமல் கணவன் அந்த பெண்ணோட பாலியல் தொல்லை கொடுத்தால் அது ரேப் ஆகாது அப்படின்னு படிக்க சொல்லிட்டாங்க ஐபிசிய. சோ அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் தாட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண்ணை அவன் கணவன் அந்த பெண்ணோட சம்பந்தம் இல்லாமல் பாலியல் உறவு கொண்டால் அது வந்து கற்பழித்தல் ஆகாதுன்னு படிக்க சொல்லிட்டாங்க. அந்த ஐபிசி 375 விதிவிலக்கு 2. இப்ப 63ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீர்ப்பின் அடிப்படையில ஐபிசியை வந்து சுத்தமாக ரிப்பீல் பண்ணிட்டு இப்ப புது சட்டம் வந்துருச்சு இல்லையா ஐபிசிக்கு பதிலா, 63லயும் வயசை 18 ஆகிட்டாங்க. அப்போ தற்போது நடைமுறையில திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயது பூர்த்தியான ஒரு மனைவியை கணவனானவர் பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அது கற்பழித்தல் குற்றம் ஆகாது. இது நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த பெண்ணோட பிரைவசி இது பாதிக்கக்கூடியதா இருக்காதா, அந்த பெண்ணுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை பாதிக்கக்கூடியதாக இது இருக்குது. அப்போ கணவனாகப்பட்டவனுக்கு எதிராக இப்போதைய நிலவரம் அந்த புது சட்டத்திலையும் சரி, மனைவிக்கு எந்த கிரிமினல் லைபிலிட்டியில கணவனை உட்படுத்துறதுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கப்படல. 37 அதாவது புது சட்டம் 63 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் விதிவிலக்கு 2 பிரகாரம் 18 வயது பூர்த்தியான மனைவியை கணவன் பாலியல் தொல்லை கொடுத்தால் அந்த மனைவிக்கு எந்த கிரிமினல் நடவடிக்கையும் நாம எடுக்க முடியாது. இந்த புது சட்டத்திலேயே இன்னொரு முரண்பாடு இருக்கு, அதுதான் நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியல. அது என்ன முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது செக்ஷன் 65 நினைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. அது என்னன்னா, ஒரு கட்டத்துல அந்த மனைவியாக்கப்பட்டவள் தன் சம்மதம் இல்லாமலோ விருப்பம் இல்லாமலோ கணவன் தனக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்தால் அந்த கணவனுக்கு எதிராக கற்பழித்தல் குற்றம் இழைத்ததாக அந்த கணவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். அது எந்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் பிரிந்து இருக்கும் காலகட்டத்துல, செப்பரேஷன், அதாவது நீதிமன்ற உத்தரவுப்படி பிரிந்திருந்தாலும் சரி, இல்ல அவங்க 2 பேருக்கு மன ஒத்து இல்லாம ஒரே வீட்டிலேயே பிரிந்து வாழ்ந்தாலும் சரி, இல்ல அந்த மனைவியாகப்பட்டவர்களுக்கு தன் தாயார் வீட்டுக்கு பிரிந்து வாழ்ந்தாலும் சரி,
அந்த மாதிரி பிரிந்து வாழக்கூடிய காலகட்டத்துல செப்பரேஷன், 2 பேரும் காலகட்டத்துல அந்த மனைவியோட சம்பந்தம் இல்லாமலோ விருப்பம் இல்லாமலோ கணவனாக்கப்பட்டவன் அந்த மனைவியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் அது கற்பழித்தல் குற்றமாகும். ஐபிசிலையும் அதே தான் சொல்லியிருக்காங்க, டிஎன்எஸ்லையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னா, கிரிமினல் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் தொல்லைகள் கணவன் 18 வயது பூர்த்தி அடைந்த மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால், சேர்ந்து வாழும்போது கொடுத்தால் அது ரேப் கிடையாது. பிரிந்து வாழும்போது அந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் கொடுத்தால் அது ரேப் ஆகும். இந்த முரண்பாடை நாம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சட்டம் அதுதான் சொல்லுது. ஸோ இன்றைய நிலைவரத்துல மனைவிக்கு, சேர்ந்து வாழும் மனைவிக்கு கணவனுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் தற்பொழுது சட்டம் இல்லை. அப்போ அந்த மனைவிக்கு சிவில் லைபிலிட்டியில கணவனை உட்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள், சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நீங்க எல்லாரும் குடும்ப வன்முறை சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சட்டத்துல. அதுல ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் வயலன்ஸ், மென்டல் வயலன்ஸ், மென்டல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றாங்க. அதுல செக்ஷுவல் அபியூஸும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மனைவியை கணவன் பாலியல் தொல்லை, அதாவது அபியூஸ், துஷ்பிரயோகம் செய்தாலும் அதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனைவி ஆக்கப்பட்டவள் கணவனுக்கு எதிராக குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் தான் சிவில் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த கிரவுண்ட்ஸின் அடிப்படையில், அதாவது தனக்கு தன்னுடைய விருப்பம் இல்லாமலோ தன்னுடைய சம்மதம் இல்லாமலோ இல்லை வேறு வகையில் தனக்கு செக்ஷுவல் அபியூஸ் கணவன் இழைக்கிறார் அப்படின்னு ஒரு கிரவுண்ட்ல அந்த மனைவி ஆகப்பட்டவள், அதுல அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நிவாரணங்கள், ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதுக்கப்புறம் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு, காம்பன்சேஷன், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிவாரணங்கள்லாம் கேட்கலாம். ஆனா கிரிமினல் லைபிலிட்டியில அந்த கணவனுக்கு எதிராக மனைவி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஸோ மெரைட்டல் ரேப்பை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழும் மனைவிக்கு கிரிமினல் லைபிலிட்டியில கணவனை உட்படுத்த முடியாது. பிரிந்து வாழும்போது வேணா சம்மந்தம் எல்லாம் பண்ணா கணவனுக்கு எதிராக கற்பழித்தல் குற்றத்துக்கு புகார் தெரிவிக்கலாம். அப்போ சேர்ந்து வாழக்கூடிய மனைவிக்கு என்ன, கணவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே செக்ஷுவல் அபியூஸ் என்ற கிரவுண்டின் கீழே மனு போட்டு அந்த சட்டத்துல சொல்லப்பட்டுள்ள பல்வேறு நிவாரணங்களை பெறலாம். இதுதான் இன்றைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவரம். ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த முக்கியமான தகவலை உங்களோட பரிமாறிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சொல்றோம். நெல்சன் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.